என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க. அன்பரசியும் கதிரும் அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த எபிசோட்ல? நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பல ட்விஸ்டுகள் இன்னைக்கு நடந்திருக்கு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். எபிசோட் ஆரம்பத்திலேயே அன்பரசி ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க. வீடே ரொம்ப அழகா பூவால அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளே பெரியவங்க எல்லாரும் பூஜைக்காக ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அன்பரசி உள்ளே வராங்க. வந்தவங்களை பார்த்து பெரியவங்க எல்லாரும் கதிர் எங்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கதிரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு அன்பரசி சொல்றாங்க. இத கேட்டதும் எல்லாரும் கொஞ்சம் கவலைப்படுறாங்க. ஆனா பூஜைய நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீனில அன்பரசி வாசல்ல நின்னு பூ கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உசரமா இருக்கிறதால எட்டி கட்டும்போது தடுமாறி விழ போறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா கதிர் வந்து அவங்களை புடிச்சிடுறான். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சூப்பரான ரொமான்டிக் தருணம் நடக்குது. கதிர் அன்பரசியை ரொம்ப காதலோட பாக்குறான். ஆனா அன்பரசி உடனே கோபப்பட்டு கதிரை தள்ளி விடுறாங்க. ஏங்க, உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு ரொம்ப கோபமா சத்தம் போடுறாங்க. இப்போ நேரா ஆஸ்பத்திரிக்கு கதை போகுது. அங்க கதிரும் அவனோட அம்மா வசந்தாவும் உட்கார்ந்து இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப தலைவலி, ஆனா டாக்டர் பார்க்க ரொம்ப நேரம் ஆகுது. கதிர் ரொம்ப டென்ஷனா இருக்கான், ஏன்னா அவனுக்கு அன்பரசி வீட்டு பூஜைக்கு போகணும்னு அவசரம். அதனால அங்க இருக்கிற குட்டிப்புலி அப்படிங்கிற ஒரு பையன் கிட்ட அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு கதிர் பாதியிலேயே கிளம்பிடுறான். இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. பெத்த அம்மாவை விட பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டாளான்னு அவங்க மனசு ரொம்ப வலிக்குது. இந்த இடம் பாக்குற நமக்கே ரொம்ப இமோஷனலா இருக்கு. மறுபடியும் அன்பரசி வீட்டுக்கு வராங்க. கதிர் வந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அன்பரசியோட மாமா ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை பார்த்தாங்களாம். அவர் கதிரோட உயிருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. கதிரை காப்பாத்தணும்னா அவனோட மனைவி அன்பரசி தான் சில பரிகாரங்கள் செய்யணும்னு ஜோசியர் சொன்னதால தான் இந்த பூஜையவே ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. 5 தம்பதிகளை வச்சு இந்த பூஜையை ரொம்ப சிறப்பா செய்றாங்க. இந்த பூஜையில புருஷன் பொண்டாட்டிக்கு குங்குமம் வைக்கணும்னு சொல்றாங்க. கதிர் ரொம்ப அன்பா அன்பரசிக்கு நெற்றியில குங்குமம் வைக்கிறான். இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இலை போட்டு சாப்பிடுறாங்க. வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட பொம்பளைங்க எல்லாரும் அன்பா பரிமாறுறாங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப தருணமா இது அமையுது. சாப்பிட்ட பிறகு பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. கதிரும் அன்பரசியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு போட்டோ எடுத்துக்குறாங்க. இது எல்லாம் முடிஞ்சதும் கதிரும் அன்பரசியும் பைக்ல வீட்டுக்கு வராங்க. அங்க கதிரோட அம்மா ரொம்ப கோபமா காத்துட்டு இருக்காங்க. கதிர் உள்ளே வந்ததும் அம்மா ரொம்ப இமோஷனலா கத்துறாங்க. என்ன ஆஸ்பத்திரியில அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி வீட்டு விசேஷத்துக்கு போயிட்ட உனக்கு நான் முக்கியம் இல்லையா? உன்னை பெத்து வளர்த்த எனக்கு நீ செஞ்சது மிகப்பெரிய துரோகம்னு கண்ணீரோட கேக்குறாங்க. கதிர் எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி செய்றான், ஆனா அம்மா கேட்கவே இல்ல. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே தாரா வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து ஜோதியோட வெளிநாட்டு படிப்பை பத்தி பேசுறாங்க. ஜோதியை லண்டன்ல படிக்க வைக்க பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க பணம் தர தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு கதிர் ஒரு நல்ல வேலையில இருக்கணும், குறிப்பா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு வேலைக்கு கதிர் போனா மட்டும்தான் இந்த லோன் கிடைக்கும்னு தாரா ஒரு பெரிய ட்விஸ்ட தூக்கி போடுறாங்க. இதை கேட்டதும் கதிர் எனக்கு சிங்கப்பூர் வேலை வேண்டாம், நான் அன்பரசியை விட்டுட்டு போக மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றான். ஆனா அன்பரசி கதிர் கிட்ட ரொம்ப இமோஷனலா சண்டை போடுறாங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லையா? ஜோதியோட வாழ்க்கைக்காக நீங்க சிங்கப்பூர் போய்தான் ஆகணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. கதிர் எவ்வளவு சொல்லியும் அன்பரசி கேட்கல. நீங்க போகலன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கதிரை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு கதிர் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைச்சா ரொம்பவே திகிலா இருக்கு. கதிர் தன்னோட தங்கச்சிக்காகவும் அன்பரசிக்காகவும் சிங்கப்பூர் போக சம்மதிப்பானா? அப்படி கதிர் சிங்கப்பூர் போனா கதிரோட அம்மா அன்பரசியை சும்மா விடுவாங்களா?
கண்டிப்பா வீட்ல மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. அன்பரசிக்கும் கதிரோட அம்மாவுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை வரப்போகுது. பொறுத்திருந்து